அனைவருக்கும் வணக்கம். தர்மபுரி ஸ்டார் ஜீனியஸ் அகாடமியிலிருந்து. இளங்கலை பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் பயிற்றுனர்களுக்கான நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து நமது மையத்தில் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து 2 தேர்வுகளை எழுதி முடிச்சிருப்பீங்க. இது 3வது எக்ஸாம். டெஸ்ட் பேட்ச் 2 ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுல நம்ம பார்க்கக்கூடியது 3rd எக்ஸாமுக்கு உண்டான சப் கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 1.5 days பிளான் இந்த டெஸ்ட்டை கொண்டு போயிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா இப்போ 17/8/2026 அன்னைக்கு நம்ம இந்த 3rd டெஸ்ட்டுக்கு உண்டான சப் டாபிக் ஆல்ரெடி கம்ப்ளீட்டாக யூனிட் 2க்கு உண்டான அனலிட்டிக்கல் ஜியாமெட்ரி, டிஃபரன்ஷியல் கால்குலஸ் அண்ட் இன்டெக்ரல் கால்குலஸ் இந்த யூனிட்டுக்கான ஒரு கம்ப்ளீட் டைம் டேபிள் அனுப்பியிருக்கோம். ஒரு டெஸ்ட்டுக்கு முன்னாடியும் என்ன படிக்கணுங்கிற சப் கண்டென்ட்டை சொல்ல போகிறோம். ஆல்ரெடி அந்த டைம் டேபிளே சப் கண்டென்ட் சொல்லியிருக்கோம். ஆயினும் கூட வேற என்ன உள்ள இன்டெப்த்தாக படிக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை சும்மா சுருக்கமாக ஒரு ஜிஸ்ட் ஆஃப் த லெசன் மாதிரி பார்க்க போகிறோம். டெஸ்ட் பேட்ச் 2 டெஸ்ட் நம்பர் 3 என்னென்ன கண்டென்ட் உள்ள இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஃபோர் தட் இந்த இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 17ஆம் தேதி நம்ம ப்ரிப்ரேஷன் இருக்கிறோம். 17th கம்ப்ளீட்டாக ஒரு 1 day முழுக்க நீங்கள் இந்த டெஸ்ட் 3க்காக ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 18ஆம் தேதி இங்கே ஒரு ஆஃப் டே கிடைக்கும். 2 மணிக்கு தான் டெஸ்ட். 1.5 டேக்கு ஒரு டெஸ்ட்டுங்கிற மாதிரி இப்போதைய ஷெடியூல் இருக்குது. நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு இருக்கிற டைமை பொறுத்து 2 நாளைக்கு ஒரு டெஸ்ட்டா அல்லது ஒரே நாளைக்கு 2 டெஸ்ட்டா இதே பிளானில் போக போகிறோமா அப்படிங்கிறது இந்த யூனிட் முடிவு வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ டெஸ்ட் 3க்கு உண்டான சப் டாபிக் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி பேரபிளா அண்ட் எலிப்ஸ் எழுதி முடிச்சிருக்கிறோம். இப்போ நம்ம போகக்கூடியது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் ஹைப்பர்போலா, அதிபரவளையம். அதே போல் ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா, செவ்வக அதிபரவளையம், அசிம்டோட்ஸ், தொலை தொடுகோடுகள். தமிழ் அழகா இருக்கும். ஒரு கருவை ஒரு கோடு தொலைவில் போய் கந்தளியில் வெட்டுமானால் அதை நம்ம தொலை தொடுகோடு, அசிம்டோட்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். இந்த 3 கண்டென்ட்ல இருந்து தான் டெஸ்ட் நம்பர் 3 வரப்போகுது. ரைட். அப்போ அசிம்டோட்ஸ் அண்ட் ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா, ஆல்சோ ஹைப்பர்போலா, இது 3தோட கண்டென்ட் தான் நம்ம டெஸ்ட் கருப்பொருளாக எடுக்க போகிறோம். அதில் உள்ள வேற என்ன ரீட் பண்ணுறோன்னு பாருங்க. ஹைப்பர்போலாவை பொறுத்தவரையில் நமக்கு 3 இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இருக்குங்க. ஒன்று வந்து ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. ஹைப்பர்போலாத்தையும் நம்ம எக்ஸென்ட்ரிசிட்டி வச்சு சொல்ல போகிறோம். முதல் கிளாஸ்லேயே சொல்லியிருந்தோம். ஈவோட வேல்யூ 0வா இருக்கணும், ஈவோட வேல்யூ 1, ஈவோட வேல்யூ √2, ஈ வேல்யூ <1, ஈ வேல்யூ <1. இதுக்கெல்லாம் அந்த கானிக் செக்ஷன் ஒரு டபுள் கோன் வந்து ஒரு பிளேனால கட் பண்ணும்போது என்னவெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். அது நம்ம இதை முடிச்சிட்டோம். E = 1ன்னு வரும்போது பேரபிளாவும், E <1ன்னு வரும்போது எலிப்ஸும் 2 டெஸ்ட் பார்த்துருக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா E0ன்னு வரும்போது நமக்கு சர்க்கிள் கிடைக்கும். E∞ அப்படின்னு வரும்போது பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். E < 1 அப்படின்னு வரும்போது டு ரீச் தி ஹைப்பர்போலா. அண்ட் E√2ன்னு வரும்போது ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா, செவ்வக அதிபரவளையத்தை ரீச் பண்ணுவோம். அப்போ நம்ம இன்னைக்கு எடுத்துங்கிற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஹைப்பர்போலா, ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா, அசிம்டோட்ஸ். ஹைப்பர்போலாவில் இந்த 3 கான்செப்டை படிச்சாங்க. கோர் டாபிக்ஸ். வாட் இஸ் ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா? ஹைப்பர்போலானா என்னன்னு தெரியணும் ஃபர்ஸ்ட். அப்புறம் ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா, காஞ்சுகேட் ஹைப்பர்போலா, அசிம்டோட்ஸ் ஆஃப் த ஹைப்பர்போலா. இங்கேயே டிஆர்பி கேள்வி கேட்டுருவாங்க. இது 3த்துக்கு உண்டான எம்பிரிக்கல் ரிலேஷன்ஷிப் என்ன? ஹைப்பர்போலாவுக்கும், ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலாவுக்கும், காஞ்சுகேட் ஹைப்பர்போலாவுக்கும், அசிம்டோட்ஸ்க்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு? அந்த ரிலேஷனை ஒரு டிஆர்பியில் கேட்டிருப்பாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஈக்குவேஷன் பார்த்துக்கணும். இந்த பேசிக் எலமெண்ட்ஸ்லாம் நம்ம பேரபிளா எலிப்ஸ்லேயே பார்த்துட்டு இருக்கோம். சென்டர், வெர்டெக்ஸ், ஃபோக்கஸ், ஆக்சஸ், டைரக்ட்ரிஸ், லேட்டஸ் ரெக்டம், ஃபோக்கல் கார்டு, ஆக்சிலரி சர்க்கிள், பெராமெட்ரிக் ஈக்குவேஷன், ஈக்குவேஷன் ஆஃப் த கார்டு. இப்போ நம்ம ஒரு ஐடியாவுக்கே வந்திருப்போம் 2 டெஸ்ட்டில். இந்த லெசனில் என்னவெல்லாம் முக்கியமாக இருக்கப்படுது அப்படிங்கிறது. இதெல்லாம் ஜஸ்ட்டு எங்கெங்கே இருக்குன்னு தான் பார்த்துக்க போகிறோம். நம்ம போல், போலார், காஞ்சுகேட் லைன், காஞ்சுகேட் டயாமீட்டர், இங்கே தான் அதிக கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்றது சொல்லியிருக்கோம். அதே மாதிரி பாருங்கள், பெராமெட்ரிக் ஈக்குவேஷன் தீட்டாவில் வரும். நம்ம பேரபிளாவில் படித்தோம் இல்லையா, AT² 2AT அப்படின்னு படிச்சிருப்போம். அதே மாதிரி இதில் பாருங்கள், ஹைப்பர்போலாவில் A secant θ, B tan θ. இதுதான் பெராமெட்ரிக் ஈக்குவேஷன். இதை வச்சு டான்ஜென்ட்டு, கார்டு ஈக்குவேஷனு, நார்மல் ஈக்குவேஷனும் கொண்டு வரலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா X1 Y1ங்கிற பாயிண்ட்ல கொண்டு வரலாம். அதே மாதிரி நம்ம டான்ஜென்ட் ஈக்குவேஷன் 3 விதமாக சொல்லியிருக்கோம். பாயிண்ட் ஃபார்ம், ஸ்லோப் ஃபார்ம், பெராமெட்ரிக் ஃபார்ம். நார்மல் ஈக்குவேஷனும் பாயிண்ட் ஃபார்ம், ஸ்லோப் ஃபார்ம், பெராமெட்ரிக் ஃபார்ம். இதெல்லாம் சப் கண்டென்ட். ஈக்குவேஷன் ஆஃப் த கார்டுக்கு தெரியணும். அதே மாதிரி இந்த டயக்ராமில் இருக்கிறதே நிறைய டிஆர்பியில் கேட்டிருக்காங்க.
ஆக்சுவலி அசிம்டோட்ஸ் கேட்டிருப்பாங்க பாருங்க, இது டிஆர்பி கேட்டது தான். அசிம்டோட்ஸ் ஆஃப் த ஹைப்பர்போலாவில் y is equal to plus or minus b by a into x. இதெல்லாம் எப்படி வந்துச்சுங்கிறத நம்ம கிளாஸில் சொல்லியிருக்கோம். தொடர்ந்து டெஸ்ட்டுக்கு மட்டும் அட்டன் பண்ணுற டீச்சர்ஸ் வந்து இது எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் நல்ல ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு வாங்க. டைரக்ட்ரிக்ஸும் டிஆர்பியோட கொஸ்டின் தான். பாருங்க, ஆக்சிலரி சர்க்கிள் நம்ம எலிப்ஸ்லேயே சொல்லியிருந்தோம், இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க டிஆர்பியில் வந்திருக்குன்னு. லேட்டரல் ரெக்டம் கண்டுபிடிக்கிறது, செவ்வகத்துடைய நீளம் கண்டுபிடிக்கிறது நமக்கு டிஆர்பியில் இந்த பார்ட்டை கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் பாருங்க, எலிப்ஸா இருந்தால் இங்கே ப்ளஸ் பண்ணியிருப்போம். ஹைப்பர்போலான்னு வரும்போது எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஆக்சுவலி இந்த ஈக்குவேஷன் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் தான் நாம் ஜம்ப் ஆக போகிறோம். காஞ்சுகேட்டு ஹைப்பர்போலாவோ அசிம்டோட்ஸோ வேணும்னா இங்கிருந்து தான் மூவ் பண்ண போகிறோம். அதனால தான் ஹைப்பர்போலாவுக்கும் காஞ்சுகேட் ஹைப்பர்போலாவுக்கும் அசிம்டோட்ஸ்க்கும் என்ன கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறது டிஆர்பியில் கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த பேசிக் எலமெண்ட் எல்லாம் ஜஸ்ட் ஒர்க்கை கோத்ரோ பண்ணிக்கிட்டு மெயின் கண்டென்ட்டாக இப்போ நாங்கள் டிஆர்பின்னு போட்டு பாருங்க, அதெல்லாம் நல்லா படிச்சுட்டு இதுக்கு ப்ராப்ளம் தேடி கண்டுபிடிக்கணும், தியரம்ஸ் படிக்கணும், சில தியரம்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் பாருங்க, டேன்ஜென்ட்டும் நார்மலும். ஸோ ஸ்லோப் ஃபார்ம், பாயிண்ட் ஃபார்ம், பெராமெட்ரிக் ஃபார்ம். ஸ்லோப் ஃபார்ம், பாயிண்ட் ஃபார்ம், பெராமெட்ரிக் ஃபார்ம். அது தொடுகோட்டின் சமன்பாடு, இது செங்கோட்டின் சமன்பாடு. அதே மாதிரி கண்டிஷன் ஆஃப் த டேன்ஜென்ட் அண்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். ஆக்சுவலி இதுல எல்லாம் கொஸ்டின் வரலனாலும் இந்த ஏரியாவில் கொஸ்டின் வரும். அதே மாதிரி தான் இங்கேயும் ஸ்லோப் ஃபார்ம், பாயிண்ட் ஃபார்ம், பெராமெட்ரிக் ஃபார்ம், ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் படிக்கணும், ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற டெக்னிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். எக்ஸாமுக்கு நான் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கோம், டேன்ஜென்ட் ஈக்குவேஷனும் நார்மல் ஈக்குவேஷனையும் பாயிண்ட் ஃபார்மில் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பாயிண்ட் கொடுத்துட்டு ரெண்டும் கேட்குறாங்க. நீங்கள் ஸ்லோப் ஃபார்மும் பெராமெட்ரிக் ஃபார்மில் என்ன இருக்கும் அப்படிங்கிறத உங்ககிட்ட இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் மெட்டீரியலை வச்சு நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். அதே மாதிரி பாருங்கள், இந்த ஸ்லோப் ஆஃப் த டேன்ஜென்ட்டு. ஸோ இங்கே ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க, இதுக்கெல்லாம் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ண பார்த்துக்கணும். ஹைப்பர்போலாவோட ஈக்குவேஷன் இருக்குது, அசிம்டோட்ஸ் நான் முன்ன டயக்ராம்லேயே சொல்லிட்டேன். ஸோ இதை வச்சுக்கிட்டு இந்த ஏரியாவில் நம்ம டேன்ஜென்ட் எப்படி இருக்குது, நார்மல் எப்படி இருக்குது, அதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். பாருங்கள், டேன்ஜென்ட் லைனு, ரைட்டுங்களா, நார்மல் லைனு, இதெல்லாம் ரீட் பண்ணிட்டு வாங்க. அடுத்த பார்ட்டுக்கு போகலாம், மெயினாக வரக்கூடியது. இப்போ பாருங்க, நான் மூணோட எம்பிரிக்கல் ரிலேஷன் எங்க காமனாகவே கொடுத்துருக்கேன். ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா, செவ்வக அதிபரவளையம், காஞ்சுகேட் ஹைப்பர்போலா, துணை அலகு அதிபரவளையம், காஞ்சுகேட் ஹைப்பர்போலான்னு கொடுத்துருக்காங்க. அசிம்டோட்ஸ் ஆஃப் த ஹைப்பர்போலா, ஹைப்பர்போலாவுடைய தொலை தொடுகோடு. மூணோட ஈக்குவேஷனை பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இங்கே காஞ்சுகேட் ஹைப்பர்போலாவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ரெண்டு இடமா இருக்கா பாருங்க, ஒய் ஸ்கொயர் பை b square and x square by a square equal to 1. அதே மாதிரி பாருங்க, அசிம்டோட்ஸ்ல எப்படி கொடுத்துருக்காங்க, ஆக்சுவலி இதுக்கு ஈக்குவல் டு 0ன்னு போடுங்க வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ் ஸ்கொயர் பை ஏவும் பியும் உங்களுக்கு நமக்கு என்ன வரணும் அப்படின்னா ஈக்குவலாக வந்தால் என்ன வரும் பாருங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை அகைன் த ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ன்னு வரும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்னு ஆகிடும். ரைட்டுங்களா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்னு வரும். அப்போ இது ஈக்குவேஷனுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னு நம்ம ரீட் பண்ணி ஆகணும். அதே மாதிரி ஒய் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ், அட்லீஸ்ட் அப்படியே ஈக்குவல் டு 0ன்னு போடும்போது ஒய்யை கண்டுபிடிச்சிங்கன்னா போதும். ஈக்குவல் டு 0ன்னு வச்சு பாருங்க. அப்போ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சினா ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் இந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றி ஆக்சுவலி இதை கொண்டு வந்துடலாம் ஈஸியாக. நம்ம அங்கிருந்து ஒய் கால்குலேட் பண்ணால் அந்த ரெண்டு அசிம்டோட்ஸ் கிடைச்சிரும். ஸோ அந்த அசிம்டோட்ஸ் தான் பாருங்க இங்கே போட்டிருப்பாங்க. ஒரு ஒய் இதுங்க ப்ளஸில் இருக்கும், இன்னொரு y வந்து மைனஸில் இருக்கும் பாருங்க. இந்த எல்லோ லைன் அப்படியே பாருங்க, இதுதான் அசிம்டோட்ஸ். இந்த எல்லோ லைன் தான் அசிம்டோட்ஸ். இது கர்வு. இந்த கர்வை எங்கே போய் டச் பண்ணுதுன்னா இன்ஃபினிட்டியில் போய் டச் பண்ணதுனால தொலை தொடுகோடுகள் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அப்போ மூணுமே செப்பரேட்டாக கம்பேர் பண்ணி பாருங்க. இதனுடைய வெர்டெக்ஸ் ஃபோக்கஸ் அசிம்டோட்ஸ் எப்படி இருக்குது, இதுக்கான வெர்டெக்ஸ் ஃபோக்கஸ் அசிம்டோட்ஸ், இந்த ஃபார்மேட் அசிம்டோட்ஸ் ஆஃப் த ஹைப்பர்போலாவில் என்னென்ன கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஸ்லைடுங்க. இது இங்கே தான் நமக்கு தேவையான முக்கியமான கண்டென்ட்லாம் இருக்குது. ஸோ இந்த கீழே இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு மெயினாக அந்த ஜிஸ்ட் என்னங்கிறதுனா சொல்லிடுறோம். இதுக்கெல்லாம் நீங்கள் ரெஃபரன்ஸ் எடுத்து படித்து ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதுமானது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே ஏரியா தான் கொடுத்துருக்கோம். என்டையர் ஃபார்முலாவும் இங்கேயே டிசைட் பண்ணியிருக்கோம். ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா அண்ட் காஞ்சுகேட் ஹைப்பர்போலா அண்ட் அசிம்டோட்ஸ். ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த எல்லா பேசிக் ப்ரைமரி ரிசல்ட் எல்லாம் கம்பேரிசன் படிக்கிறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே ரீட் பண்ணிக்காங்க. நம்ம பாருங்க, எலிப்ஸில் மேஜர் ஆக்சிஸ் மைனர் ஆக்சிஸ் இன்னும்
இங்கே டிரான்ஸ்வர்சல் ஆக்சிஸ் காஞ்சுகேட் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரைட்டுங்களா? அந்த எந்த இடத்துல எந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் ஒரு கம்பேரிஷன் டேபிள் போட்டிருக்கோம். நீங்கள் ஈஸியாக படிக்கிறதுக்காக இங்கே பாருங்கள் ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னு. எல்லாத்தோட ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் எப்படி இருக்குது, எல்லாத்துடைய டிரான்ஸ்வர்சல் ஆக்சிஸ் எப்படி இருக்குது, மூணுத்துக்கான வேர்டெக்ஸ் எப்படி இருக்குது. ஸோ ஒரு கம்பேரிஷனுக்கு ஈஸியாக இருக்கும் இதை நீங்கள் ரீட் பண்ணும்போது. அதே மாதிரி இங்கே எக்ஸென்ட்ரிசிட்டியோட அந்த ஐடியாஸ் எல்லாம் எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியணும். ஸோ தொடர்ந்து ஆசிரியர்கள் இதில் குறிப்பிடப்பட்டுள்ள எல்லா விவரங்களுக்கும் நீங்கள் நாளை மறுநாள் இருக்கக்கூடிய தேர்வுக்கு தயாராக இருக்கணும். அப்புறம் நம்ம எக்ஸாமில் அடிக்கடியாக கேட்கக்கூடியது இங்கே தான். டிஆர்பி அப்படின்னா நமக்கு எக்ஸாக்ட் டாபிக்ல என்ட்ராகிறது இங்கே தான் இருக்குங்க. டைரக்ட் ஆர் சர்க்கிள் தெரியணும், போல் தெரியணும், போலார் தெரியணும், பேர் ஆஃப் டேன்ஜென்ட், கார்டு வித் மிட் பாயிண்ட், கார்டு ஆஃப் கான்டாக்ட், டயாமீட்டர், கான்ஜுகேட் டயாமீட்டர், ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் பேசிக் கீ பாயிண்ட்ஸ். மெஜாரிட்டி கொஸ்டின்ஸ் இங்கே இருக்குங்க, இந்த பகுதியில் இருக்கும். ஸோ நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. 150 மதிப்பெண்களும் நமக்கு வந்து எம்சிக்யூ ஃபார்மேட்டில், அதுவும் முழுக்க முழுக்க மேக்ஸாக இருக்கிறதுனால சிலபஸ் யூஜியை பொறுத்தவரை கம்பேர் டு பிஜி. ஸோ பிஜிக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பட் ஆனால் தியரிட்டிக்கலாக இருக்கும். யூஜிக்கு அதிகமாக இருக்கும். இதே பாருங்கள், இந்த செகண்ட் லெசன் அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி, டிஃபரன்ஷியல் கால்குலஸ், இன்டெக்ரல் கால்குலஸ், இதெல்லாம் நமக்கு பழைய சிலபஸில் ஒரு 3 யூனிட்டாக கவர் ஆகும். இங்கே எல்லாத்தையும் தூக்கி வச்சு 2 யூனிட்டில் போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஆங்கிள் பிட்வீன் த அசிம்டோட்ஸ், இது ஒரு டிஆர்பியில் கேட்ட ஒரு கேள்வி தான். ஆங்கிள் பிட்வீன் த அசிம்டோட்ஸ், எக்ஸென்ட்ரிசிட்டியை வச்சு அந்த அசிம்டோட்ஸோட ஆங்கிளை கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. அதனால் என்னெல்லாம் நம்ம இப்போ நான் ஒரு ஜிஸ்ட் ஆஃப் த லெசனாக சொல்லியிருந்தனோ அத்தனை விவரங்களையும் ஆசிரியர்கள் தங்களிடம் உள்ள குறைந்தபட்ச மெட்டீரியலை வச்சு ரெஃபரன்ஸ் எடுத்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட்டுக்குள்ளே வாங்க. இங்கே நம்ம மையத்தில் ஆன்லைனில் சேர்ந்த டீச்சர்ஸ் நம்ம ஆல்ரெடி நடத்தியிருக்கிறோம். அந்த காணொலிகளை ஒரு முறை திரும்ப நீங்கள் பாருங்கள். இதுக்குண்டான கிளாஸஸ் எந்த பார்ட்டில் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு கொடுத்த மெட்டீரியலை முதல்ல நல்லா கோத்ரோ பண்ணிக்காங்க. மெட்டீரியல் இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸையும் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு டெஸ்ட் பேட்ச் வாங்க. டெஸ்ட்டுக்கு மட்டும் ஜாயின் பண்ணவங்க படிச்சுட்டு டெஸ்ட் எழுதுங்க, கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் மோஸ்ட்லி இதுக்கான கீ கொடுக்குறேன். ஆசிரியர்களுக்கான சில சந்தேகமான கொஸ்டின்ஸ் எங்கிட்ட கேட்டதை கலெக்ட் பண்ணி அதை டீட்டெயில்டு சொல்யூஷனாகவும் கொடுத்துருக்குறேன். ஒரு சில ஏரியாவுக்கு எல்லா இடங்கள்லையும் டீட்டெயில் எதிர்பார்க்க முடியாது. எதை டஃப்னு ஃபீல் பண்ணுறோமோ அதுக்கு மட்டும் கீ போட்டிருக்கேன். மற்றெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், தேடுங்க, விடை கிடைக்கும். ஆல் த பெஸ்ட்.